Assalamu alaikum warahmatullah. வெல்கம் டு MSA அகாடமிஸ் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய இடங்களில் உமனோட எம்பவர்மெண்ட் பற்றி, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எப்படி ஆகலாங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை டாப்பிக்கில் நம்ம பேசியிருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். உமன் எம்பவர்மெண்ட்னால் யூஸ்வலி நம்ம என்ன சொல்வோம்? ஏர்னிங், பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கும் மேலே ஒரு விஷயம் நம்மளை ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு பர்சன் ஆக்கிறதுக்கு இதை விட ஒரு ப்ரையாரிட்டைஸ்டான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் எஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட இண்டிபெண்டன்ஸை நிர்ணயிக்கிறதுக்கு நான் இப்போ பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் டீப்பராக அது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஒரு டீப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ தான் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் டெய்லி. அதில் ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுதான் எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு பவர்ஃபுல் உமன்னா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது இல்லை. யாரும் அவங்கள எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க தான் த ரியல் பவர்ஃபுல் உமன். இந்த லைன் எனக்கு ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. கரெக்ட் தான், நான் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். நம்ம எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் ஒரு வேர்டு சொல்லிட்டாங்கனாலும் அந்த ஹோல் டே நம்மளோட மூட் ஸ்பாயில் ஆகிடுன்னு தான் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக நமக்கு அந்த பவர் இல்லை. எப்போ ஒருத்தவங்க சொல்கிற ஒரு வார்த்தையோ, ஒருத்தவங்க பார்க்குற ஒரு பார்வையோ, இல்லை ஏதோ ஒரு அடுத்தவங்களோட ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்மளோட ஹோல் டேயோட மூடை ஸ்பாயில் பண்ணிடுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பவர் இல்லைன்னு தான் அர்த்தம். அதோட ரியல் பவர் யாரால் அதை செய்ய முடியுதோ அவங்களுக்கு தான் அதோட பவர் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் அது ரியல் பவரான்னு கேட்டால் கிடையாது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ரியல் பவர் நமக்கு இன்சைட்லேருந்து வரக்கூடியது. அது இல்லாமல் வெளியில் மெட்டீரியல் மாதிரி இருக்கிற விஷயங்கள் மேபி வெளியிலேருந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்மளை ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக காமிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட இன்டர்னல் பவர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இஃப் சம்ஒன் கேன் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், தே கேன் கண்ட்ரோல் யூ. நம்மள நிறைய பேருக்கு இது நடக்குது. யாராவது கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாங்கன்னா நம்ம இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணிடுறோம். யாராச்சும் நம்மளை சின்னதாக இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த ஓவர் திங்க் மூலமாக நம்ம ஸ்லோவாக நம்மளோட பவரை அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கொஞ்சம் டைமுக்கு முன்னால் நான் என்கிட்டயே கேட்ட ஒரு கேள்வி. நீங்கள் யார் when someone is triggering you? யாராச்சும் உங்களை இக்னோர் பண்ணும்போதோ, யாராச்சும் உங்களை ஹர்ட் பண்ணும்போதோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறீங்களா? இல்லாட்டி கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ்னால் இமோஷனே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நம்ம ஃபீல் பண்ணுவோம், அது நேச்சுரல் தான். பட் அது நம்மளை ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணலாம், ஆனால் அந்த ஃபீலிங்கில் நீங்கள் பிரேக் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஹர்ட் ஆகலாம், ஆனால் நீங்கள் லூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம தீனில் கூட
ஸ்ட்ராங்கான பர்சன்னா யாரையாவது ஓவர் பவர் பண்ணுறதில்ல. ரியல் ஸ்ட்ராங் மேன் யாருன்னு கேட்டால், யார் அவங்களோட கோவத்தை, அவங்களோட இமோஷன்ஸை கோவம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான பலசாலி இல்லையா? சபர், தவக்கல் இதெல்லாமே இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் தான். ஸோ எல்லோரும் இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இன்கம்ஸ் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் அவுட் சைட். இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் இன்சைட். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஒரு கன்க்ளூஷன்னா, ஒரு ட்ரூவான ஒரு பவர்ஃபுல் உமனாக நீங்கள் இருக்கணும்னா இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். யூ ஹாவ் டு நோ ஹவ் டு பி பவர்ஃபுல் இன்சைட் அண்ட் அவுட் சைட். இந்த எபிசோட் ஆஃப் பாட்காஸ்ட் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது உங்கள் குரல், நான் பேசுகிறேன்.